Hello everyone, welcome to the final session of Loving and Living the Scriptures teaching series. இந்த தொடர் போதனைகள் அதனுடைய இறுதியான இந்த செஷனுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து எல்லா செஷனையும் நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருந்தால் இந்த 6வது செஷனுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன். இந்த 5 பகுதியை நீங்கள் கேட்டு இதுவரை நீங்கள் பல மாற்றத்திற்குள்ளே நீங்கள் வந்திருப்பீர்கள். இதை ஆர்வமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் ஒருவேளை இந்த 6வது செஷன் வரைக்கும் ஒருவேளை வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த தொடர் போதனையை கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். So therefore I am very very sure that you have interest to grow yourself in the word of God. தேவனுடைய வசனத்திலே நீங்கள் வளருவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உயிர் நிறைந்த வேதத்தை நேசிப்பதும் உன்னத வாழ்க்கையை வாழ்வதும். இந்த கடைசி செஷனில் நாம் படிக்க போகிற தலைப்பு, பார்க்க போகிற தலைப்பு, கீழ்ப்படிவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையினாலே உண்டாகும் சாபங்கள், கீழ்ப்படிவதற்கு உண்டாகும் தடைகள். The blessings of obedience, the curses of disobedience and hindrances to obeying God's word. இந்த தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த கடைசி செஷனை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் இந்த தொடர் வேத பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, கலந்து கொள்ள, படித்து வளர எங்களுக்கு நீர் உதவியாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஃபைனல் செஷனையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். Lord, bless this final session. Thank you Lord for your blessings. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இந்த வாய்ப்புக்காக, கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறது ஒரு லெவல், நாம் வாசிக்கிறது இன்னொரு லெவல். வேதத்தை முறையாக படிப்பது என்பது அது இன்னொரு ஹையர் லெவல். வசனத்தை மனப்பாடம் பண்ணுதல் என்பது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம், அது இன்னொரு லெவல். 5வதாக தியானம் பண்ணுவது, மெடிடேட்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ், தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஆனால் எல்லாவற்றை விட மிக மேன்மையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வசனத்திற்கு கீழ்ப்படிதல். It is good that we hear the word of God. It is good that we read the word of God. It is great that we study the word of God. It is fantastic that we memorize the word of God. It is going to be powerful if we have developed the skill and the discipline of meditation of scriptures. But you know what? The best result in your life will be the obedience of God's word. தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களே, அதுதான் பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வர போகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பைபிளில் டியூட்ரானமி சாப்டர் 28 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாப்டர். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் blessings of obedience and the curses of disobedience மிக டீட்டெயில்டாக லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிளெஸிங். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். 14 வசனங்கள், ஆசீர்வாத வசனங்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உண்டாகும் நன்மைகள், உண்டாகும் ஆசீர்வாதங்கள். அதற்கு பிறகு நீங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனம் வரை படித்து பாருங்கள். ஒரு நீள பட்டியல். இப்பொழுது நான் அதை வாசிக்கப் போவது இல்லை. அந்த கீழ்ப்படியாமையினாலே உண்டாகும் சாபங்கள், உண்டாகும் தரித்திரங்கள், உண்டாகும் அவமானங்கள், உண்டாகும் தோல்விகள், அதையெல்லாம் நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது நல்லது, அதை நாம் வாசிக்கிறது நல்லது, அதை நாம் முறையே படிப்பது நல்லது, நாம் அதை மனப்பாடம் செய்வது மிகவும் நல்லது, நாம் தியானிப்பது மிகவும் வல்லமையான ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போமாக. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லிக்கொண்டே வருகிற அந்த புஸ்தகத்தில் கடைசியாக அந்த பிரசங்கியார் என்ன சொல்லுகிறார்? இறுதியாக காரியத்தின் கடைத்தொகை கூட்டி கழிச்சு எல்லாவற்றையும் பார்த்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். Fear God and keep his commandments. That is the sum of the matter என்று சொல்லுகிறார். இயேசு மலை பிரசங்கத்தை அவர் மத்தேயு 5:6-7 பிரசங்கம் பண்ணி முடிவாக அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்றும், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, அவைகள் கீழ்ப்படியத்தான் வில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் நமக்கு இருக்கிறதை நாம் நன்றாக அறிவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த லவ் லாங்குவேஜ் என்ற காரியம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு. ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று
வெளிப்படுத்துவது எப்படி? அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நாம் அவர்களை அந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் லவ் லாங்குவேஜ். லிசன், இப்போ ஹிந்தி பேசுகிற ஒரு ஆளுக்கிட்ட எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அல்லது அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் ஹிந்தி தான் தெரியும். நான் அவர்கிட்ட இங்கிலீஷில் அவரை புகழ்கிறேன், நான் அவர்கிட்ட தமிழில் அவரை புகழ்கிறேன். அவருக்கு தெரியுமா? அன்பான வார்த்தைகளை சொல்கிறேன், நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன், ஆனால் அவருக்கு புரியாது. See, he doesn't understand my language and therefore he doesn't receive what I say. நான் பேசுகிற மொழி அவருக்கு புரியாததினாலே அவருக்கு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. He is not able to experience the love that I'm showering on him because the language that I'm using to express my love is not understood by him. நல்லா கவனிங்க, ரிலேஷன்ஷிப்பில் லவ் லாங்குவேஜ் 5 என்று சொல்லுகிறார்கள். கிஃப்ட்ஸ், டச், டைம், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். சிலருக்கு கிஃப்டை கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நேசிக்கப்பட்ட உணர்வு வரும். ஆனால் சிலருக்கு லவ் லாங்குவேஜ் கிஃப்ட் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டை கொடுத்தீங்கன்னா நேசிக்கப்பட்ட உணர்வு வராது. சிலருக்கு டச், அதாவது அன்பா அப்படி கரத்தை நம்ம அவங்க மேலே போட்டோம்னா they feel loved, they feel accepted. அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உணர்வு, அவர்களுக்கு நேசிக்கப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகும். லவ் லாங்குவேஜ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். வித்தியாசமான நபர்களுக்கு வித்தியாசமான அந்த அன்பின் மொழி இருக்கும். டைம், சிலருக்கு நாம் நேரத்தை கொடுத்தால் தான் நேசிக்கப்பட்ட உணர்வு இருக்கும். அநேகமாக வீடுகளிலே புருஷன் மனைவி உறவிலே மனைவிக்கு அதிகமாக அவர்களுடைய லவ் லாங்குவேஜ் டைம் தான். அதிகமான பெண்களுக்கு அதுதான். நீங்கள் உட்கார்ந்து அவர்கிட்ட பேச வேண்டும். புருஷன் வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, பட் she doesn't feel loved, she needs time. நீங்க தெரியாத மொழி பேசுறீங்க, நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்க, ஆனா தெரியாத மொழி பேசுறீங்க, she doesn't feel loved. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், சிலருக்கு நீங்கள் என்னதான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் என்னதான் டச் பண்ணலாம், நீங்கள் என்னதான் டைம் கொடுக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களோட கூட அவங்க வேலை செய்யும் பொழுது கூட ஹெல்ப் பண்ணாதான் they feel loved. சிலருக்கு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அவங்கள பாராட்டணும், அவர்களை மெச்சிக்கொள்ளணும். நல்லா செஞ்சிருக்க, எக்ஸலன்ட் தம்பி, யூ ஆர் சூப்பர், யூ ஆர் வெரி குட், அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. he feel loved. லவ் லாங்குவேஜ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நீங்க ஒரு உறவில் இருக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு வேற வேற லவ் லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த அன்பின் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது நல்லது. ஒரு டீமில் ஒர்க் பண்ணும் பொழுது லவ் லாங்குவேஜ் ஆஃப் எவ்ரி பர்சன் தெரிந்திருந்தால் நாம் எல்லாரும் அந்த அன்பான ஒரு சூழ்நிலையிலே வேலை செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் அவரை நாம் நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லும்போது பாடலில் நிறைய பாடலாம். லவ் யூ லார்ட், உம்மை நேசிக்கிறேன் என்று பல பாடல்களை பாடலாம். லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் பாடுகிறதுனாலே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று அவர் அறிந்து கொள்வாரா? ஆண்டவருடைய லவ் லாங்குவேஜ் என்ன? நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்கிறது எப்படி அவருக்கு தெரியும்? வாட் இஸ் த லவ் லாங்குவேஜ் ஆஃப் காட்? யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இயேசுவே சொல்லியிருக்கிறார். John chapter 15 and verse 14. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்னொரு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் யோவானில் இன்னொரு இடத்துல அந்த வசனம் இருக்கிறது, நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள். அப்ப ஆண்டவருடைய லவ் லாங்குவேஜ், ஆண்டவருடைய அன்பின் மொழி என்னவென்றால் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். So obedience is the love language that God understands.
ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று பாடல்களை பாடுவது எளிது. ஆனால் ஒரு கற்பனைகளையும் கை கொள்ளாமல் ஆராதனை நேரத்தில் பாடலெல்லாம் பாடினோம்னா, ஐ லவ் யூ லார்ட் அண்ட் ஐ லிஃப்ட் மை ஹேண்ட்ஸ், இப்படிலாம் பாடினீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு. ஒரு கற்பனைகளையும் இவன் கை கொள்றதில்லை, என்னமோ பேசுகிறான், என்னமோ வளர்றான் என்று தான் நினைப்பார். ஆண்டவர் நேசிக்கிறீர்கள் நீங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, when you follow his words. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், Proverbs chapter 13 and verse 13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். He who scorns instruction will pay for it, but he who respects the command is rewarded. பல காரியங்களை பைபிளில் திருப்பி 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 கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்க முடியும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு உண்டாகும் தடைகள், hindrances to obeying God's word. 3 காரியங்கள். முதலாவது மனிதனுடைய வழி, இரண்டாவது மனிதனுடைய ஞானம், மூன்றாவது மனிதனுடைய சித்தம். இவைகள் தான் தடைகள். We will look at it one by one. Firstly, the human ways are a hindrance. Secondly, human wisdom are an hindrance. Thirdly, human will is an hindrance for obeying God's word. வேகமாக ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கலாம். முதலாவது human way, மனிதனுடைய வழிகள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Isaiah chapter 55 verse 8 and 9. ஆண்டவருடைய வழிகள் மேலான வழிகள், மனுஷனுடைய வழிகள் மேலான வழிகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள், மனிதனுடைய நினைவுகள் மேலான நினைவுகள் அல்ல. இந்த ஆண்டவருடைய வழிகள் மேலான வழிகள், மனிதனுடைய வழிகள் கீழான வழிகள். இந்த மனிதனுடைய வழிகளை நாம் பின்பற்றும் பொழுது நாம் தேவனுடைய வழிகளை நாம் மிஸ் பண்ணுவோம், ஆண்டவருடைய திட்டத்தை மிஸ் பண்ணுவோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவோ மரண வழிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய உன்னதமான வழிகள், அதை நாம் அறிந்து கொண்டால் நாம் அதற்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படிவது எளிதாக இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will make your path straight. உன்னுடைய வழிகளையே நீ சார்ந்து கொள்ளாமல், do not rely on your own understanding. Lean not on your own understanding, but in all your ways acknowledge him and he will make your path straight என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. யோசபாத்து ராஜா யுத்தத்திற்காக அவன் அங்கே இருக்கும் பொழுது எதிரிகள் 3 கூட்டமாக வருகிறார்கள். பயந்து பதறி போன யோசபாத் தேவனை தேடுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யுத்தத்திற்கு நீ போப்பான்னு சொல்றாரா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது. எப்பொழுதுமே ஆண்டவர் யுத்தம் என்னுடையது சொல்லுவது இல்லை. யுத்தத்திற்காக நம்முடைய கைகளை அநேக நேரத்தில் பழக்குவிக்கிறார். நம்முடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ சும்மா இருன்னு சொல்றாரு. ஆகவே இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய போறாரு சொல்லி யுத்த மனிதர்கள் எல்லாம் பின்னாலே தள்ளி அங்கே துதிக்கிறவர்களை முன்னால நிறுத்தி ஆண்டவர் கொடுத்த வாக்குக்காக சந்தோஷமாக ஆர்ப்பரித்து போகிறார்கள். இது மனிதனுடைய வழி அல்ல. இது பைத்தியக்காரத்தனமாக சிலருக்கு இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை சுத்தி வாப்பா 7 முறை. அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆண்டவருடைய வழிகள் சில நேரத்தில் நமக்கு வினோதமாக இருக்கும். நம்முடைய வழிகளுக்கு அது புரியாததாக இருக்கும். நம்முடைய ஞானத்திற்கு அது புரியாததாக இருக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் சொல்லிக்கொண்டே வலைய போடுன்னு. இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே இரவில் தான் மீன் கிடைக்கும் ஆண்டவரே, அப்போ ட்ரை பண்ணியே ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவரே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதுனால நான் வலையை போடுறேன்னு சொன்னான். ஆண்டவருடைய வழிகளுக்கு விட்டு கொடுத்ததுனால திரளான மீன்களை பிடித்தான். நம்முடைய வழிகள் நம்முடைய அனுபவத்தினால படிப்பினால உண்டாகும். ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு அந்த நம்முடைய வழிகளுக்கு மாறாக சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், தேவ சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால், ஆண்டவர் சொல்லுகிற வழிகள் நம்முடைய வழிகளுக்கு மாறாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறபடினாலே நாம் ஆமேன் என்று சொல்லும் பொழுது நாம் வெற்றியை நாம் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் ஜாம்பியாவில் ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. மிஷனரி டீச்சர் ஜாம்பியாவில். நல்லா அவங்க ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்தாங்க. அந்த இடத்துல ஸ்கூல் டீச்சராக இருந்து கொண்டு நல்ல சம்பளம், சந்தோஷமாக இருந்தாங்க. திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தார்கள். அங்கே சந்தோஷமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே பல ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு தேவன் இந்தியாவிற்கு திரும்பி வர ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அதை அவராலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, ஊழியம் தானே செய்கிறேன் ஆண்டவர், இதுவும் தேவையுள்ள ஒரு தேசம் தானே ஆண்டவரே, நான் ஊழியத்திற்காக நான் காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே, இங்கே எனக்கு திருப்திய சம்பளம் கொடுக்கிறார்கள், நான் ஊழியமும் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது அந்த அவருடைய வழிகள் அதற்கு தடையாக வருகிறது. அவர் அதை ஆண்டவரிடத்தில் போராடி அவரே சொன்ன சம்பவம். கடைசியில் ஆண்டவர் இதுதான் என்று சொன்ன பிறகு, அந்த தெளிவடைந்த பிறகு வந்தார். ஆண்டவருடைய வழிகள் புரியவில்லை. இங்க வந்து சில ஆண்டுகள் மிகவும் கஷ்டப்பட்டார். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார் புரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், அவரை நான் நன்றாக அறிவேன். கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டுகளாக அறிவேன். இந்த சம்பவம் நடந்தது 1987-88 ஆண்டுகளில். இப்பொழுது நான் 32 ஆண்டுகளாக 33 ஆண்டுகளாக அந்த அண்ணனை நான் அறிவேன். ஆண்டவர் இப்பொழுது நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய வழிகள் முதலாவது நமக்கு புரியாது. அவர் சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வழிகள் குறுக்கிலே வந்தால் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. இரண்டாவதாக மனிதனுடைய ஞானம், ஹியூமன் விஸ்டம். முதலாவது, ஹியூமன் வேஸ் ஆர் a hindrance. 103ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழிகளை அவன் அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த முதலாவது குறிப்பையே நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழிகளை அறியவில்லை. 40 ஆண்டுகள் தேவனுடைய வழிகளை அவர்கள் அறியவில்லை. சங்கீதம் 95:10 நாம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 95:10, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருக்கு வருத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. They did not understand my ways என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். சங்கீதம் 17:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும், உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். என் காலடி வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். இந்த ஜெபத்தை நாம் செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 95, Psalm 95:9. சங்கீதம் 95, 9, 10, 11 வாசிக்கிறேன்.
அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள், ஆனால் வழிகளை அறிந்து கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனித வழிகள் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தடைகளாக இருக்கும். சங்கீதம் 17:5 மறுபடியுமாக வாசிக்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. இது என்னுடைய ஜெபமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவரே, அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. என் வழிகளை ஆண்டவரே, என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். இரண்டாவதாக, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு வரும் தடை மனித ஞானம், ஹியூமன் விஸ்டம். நான் சிங்கப்பூர் தேசத்தில் 6.5 ஆண்டு காலம் இருந்தேன். பைபிள் காலேஜ் படிக்கிறதற்காக 3 வருஷம், 92, 93, 94 வருஷங்கள் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும் பொழுதே இந்திய அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் கிட்டத்தட்ட 30,000 தொழிலாளிகள் இருந்தார்கள். ஒருவரும் அவர் நடுவில் பிரத்யேகமாக ஊழியம் செய்யவில்லை. There were no migrant workers ministry amongst the Indian migrant workers in Singapore in 1992. கடவுளுடைய கிருபையினால் நான் மாணவனாக இருக்கும் பொழுது, எனக்கு 27 வயது ஆன பொழுது நான் அந்த பைபிள் காலேஜுக்கு போயிருந்தேன். நான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். என்னுடைய நண்பர் டாக்டர் சைமன் மகேந்திரன், ஒரு பல் டாக்டர், அவரோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வாலண்டியர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 32 இடத்துல செல் குரூப் எல்லாம் ஆரம்பித்தோம். நான் அந்த 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சதுக்கு பிறகு எனக்கு திருமணமானது. அங்கேயே நான் ஒரு 3 ஆண்டுகள் இவர்களோடு கூட நான் ஊழியம் செய்தேன். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் 2 ஸ்டாஃப் எடுத்தோம். நல்ல முழு நேரமாக 3 பேர் நாங்கள் ஊழியம் செய்தோம். நல்ல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் தேவன் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. இந்தியாவிற்கு திரும்பி போக சொல்லி, இந்தியாவிற்கு திரும்பி போக சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அங்கே ஊழியத்தை நன்றாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 7 சபைகளை ஆரம்பித்தோம். 32 அங்கே செல் குரூப்ஸை நாங்கள் பயனர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதை மினிஸ்ட்ரியை நான் தான் அங்கே லீடர்ஷிப் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் அதிகமாக வளருவதற்கு அங்கே ஸ்கோப் இருக்கிறது மினிஸ்ட்ரி. அங்கே டிசைபிள் பண்ணப்பட்டவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி சர்ச் பிளான்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்தியாவிற்கு 1998 திரும்பி மீண்டும் அழைக்கிறார். 97 ஆண்டவர் மறுபடியுமாக அதனுடைய வேலை வந்துவிட்டது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த ஊழியத்தை விட்டு இந்தியாவிற்கு திரும்பி வர நினைக்கும் பொழுது அநேகர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஹியூமன் விஸ்டம். பிரதர், நீங்க இந்தியர்கள் மத்தியில் தானே ஊழியம் செய்றீங்க, இங்கேயும் சர்ச் பிளான்டிங் தானே செய்றீங்க, இங்கே கர்த்தர் உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாரே, ஏன் இந்தியாவிற்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு எனக்கு புரியவில்லை. அன்றைக்கு நல்ல சம்பளம், என் மனைவிக்கு சம்பளம், 2 பேர் இருந்தோம். எங்களுக்கு அப்பொழுது பிள்ளைகள் இல்லை. கம்ஃபர்டபுள் லைஃப், மினிஸ்ட்ரி, டபுள் இன்கம். அங்கே தமிழ் சபைகளிலே என்னை பிரசங்கிக்க கூப்பிடுவார்கள். அநேக சபை கேம்புகளிலே பிரசங்கம் பண்ணினேன். அநேக அங்கே சபை பயிற்சிகளுக்கு என்னை அழைத்தார்கள் பயிற்சி கொடுப்பதற்கு. 12 வாரம், 10 வாரம், 16 வாரம் என்று சொல்லி டீச்சிங்ஸு, கேம்ப் ஸ்பீக்கரு, சபைகளிலே பிரசங்கம் பண்ணுகிறேன், சர்ச் பிளான்டிங் பண்ணுகிறேன். என்னுடைய ஆங்கிலம் பேசுகிற சபையிலே அசோசியேட் பாஸ்டர். எல்லாம் சௌகரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்தியாவிற்கு திரும்பி வர ஏவுதலை ஸ்ட்ராங்காக கொடுக்கிற வேளையிலே திரும்பி வரும்பொழுது எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. 98 நான் திரும்பி வரும்பொழுது இந்தியாவிற்கு யாரும் என்ன சப்போர்ட் பண்ணல. ஒரு பெரிய தரிசனத்தோடு திரும்பி வருகிறேன். அங்கே இருந்த சபை 6.5 ஆண்டுகள். அந்த பாஸ்டர் 6 மாதம் கழித்து சபையை மூடிவிட்டார். அங்கே எனக்காக ஜெபிக்கிற ஒரு சபையோ, எனக்காக கொடுக்கிற ஒரு சபையோ, தாங்குகிற சபையோ இல்லை. இங்கே வந்து எல்லாவற்றையும் from nothing I have to pioneer. ஆனால் கர்த்தர் நடத்தும் பொழுது அது மனித ஞானத்திற்கு அது சம்டைம்ஸ் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது போல இருக்கிறது. யோனாவுக்கு நல்லா கவனிங்க, நினிவே பட்டணத்திற்கு போகிறதற்கு மனமில்லை. மனதிலே ஏதோ ஒரு தடை இருக்கிறது.
புறஜாதியார் அழிந்து போகட்டும். ஒரே பிரசங்கம் பண்ணி 1,20,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் அபிஷேகம் இருக்கிறது, போகிறதற்கு அவனுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்கு அதே ஸ்ட்ரகிள் இருக்கிறது. கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார். பீட்டர்ஸ் difficulty, Jonah's difficulty, the mindset was a barrier. சவுல் ராஜா அங்கே ஆகாக் என்ற ராஜாவை உயிரோடு பிடிக்கிறான். இது ஹியூமன் விஸ்டம். கொளுத்த ஆடு மாடுகளை அவன் உயிரோடு பிடிக்கிறான். அந்த கீழ்ப்படியாமையினால ராஜ்யபாரத்தை இழந்தான். ஹியூமன் விஸ்டம் கேன் பி a hindrance for obeying God's word. Sometimes இந்த ஆண்டவருடைய வசனத்தை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளாததினால்தான், ஏதோ மேலோட்டமாக ஒரு அறிவாக ஒரு 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 நாலெட்ஜாக, ஒரு லேர்ன்ட் நாலெட்ஜாக மாத்திரம் இருந்தால் கஷ்டம். ஒரு ரெவலேஷன் நாலெட்ஜாக வரும் பொழுது நீங்கள் இந்த ஹியூமன் விஸ்டம் எல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் கடந்து வருவதற்கு உதவியாக இருக்கும். ஜீசஸ் இஸ் த விஸ்டம் அண்ட் ஹீ இஸ் இட்ஸ் ஃபுல்னஸ் இன் பர்சன். தாவீது பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு 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 செய்கிறான். டேவிட்ஸ் என்கொயரி நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது 9 முறை ஆண்டவரை விசாரிக்கிறதை நீங்கள், ஒரு தேச தலைவர் சவுலோ விசாரிக்காமல் செய்து விட்டான், தாவீதோ விசாரித்து 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 செய்கிறான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-3 டேவிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்கொயரி. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4-5 டேவிட்ஸ் செகண்ட் என்கொயரி. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10-11 டேவிட்ஸ் தேர்ட் என்கொயரி. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 12-14 டேவிட்ஸ் ஃபோர்த் என்கொயரி. கர்த்தரை விசாரிக்கிறான், தொடர்ந்து விசாரிக்கிறான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 17ஆம் வசனம் டேவிட்ஸ் ஃபிஃப்த் என்கொயரி, 5வது முறை விசாரிக்கிறான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் டேவிட்ஸ் சிக்ஸ்த் என்கொயரி. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17-21 டேவிட்ஸ் செவன்த் என்கொயரி, 7வது முறை விசாரிக்கிறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22-25 டேவிட்ஸ் எய்த் என்கொயரி. கர்த்தரை 8வது முறையாக விசாரிக்கிறான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் டேவிட்ஸ் நைன்த் என்கொயரி. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். நம்முடைய ஹியூமன் விஸ்டம் அநேக நேரம் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு தடையாக மாறக்கூடும். ஹியூமன் விஸ்டம். மூன்றாவதாக, முதலாவது ஹியூமன் வேஸ், மனித வழிகள். இரண்டாவது ஹியூமன் விஸ்டம், மனித ஞானம். மூன்றாவதாக மனிதனுடைய சித்தம், ஹியூமன் வில், very often can come as a hindrance. நாம் பார்த்த முதல் 2 காரியமும் ஒருவேளை தெரியாமல் செய்துவிடலாம். ஹியூமன் வேஸ், ஹியூமன் விஸ்டம், சம்டைம்ஸ் நமக்கு காட்ஸ் வேஸ், காட்ஸ் விஸ்டம் அறியாமல், புரியாமல், நாம் தெரியாமல் செய்துவிடக்கூடும். ஆனால் இந்த மூன்றாவது காரியம் இருக்கிறதே, இதுவோ நாம் தெரிந்து செய்கின்ற ஒன்று, தேவனுடைய சித்தம் என்று அறிந்து அதற்கு நாம் மாறாக நம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியம். கவனிங்க, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் மனுஷீகத்தில் இருக்கிறதுனால, அந்த பாடுகள் நடுவில் அந்த தேவசித்தம் என்னதென்று அறிந்து அவர் அந்த காரியம் கூடுமானால் எடுபடட்டும், கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும் என்று பிதாவினிடத்தில் வேண்டுகிறார். ஆனாலும் அது கடினம் என்று தெரிந்தாலும், ஆயிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லி இயேசு ஜெபிக்கிறார். Jesus prays that, Lord, if possible let this cup pass from me, but Lord, nevertheless not my will, let your will be done என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது இரத்த குழாய் வெடித்தது. கூட நின்று ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவதூதன் வந்து இயேசுவை பலப்படுத்துகிறதை நாம் லூக்கா 22 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும். அவர் எல்லா மேன்மையும் விட்டு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம்.
மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அந்த பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான், எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷம் உனக்கு அதிகமாக இருக்கும் என்று இயேசு சொன்ன பொழுது கீழ்ப்படிய முடியவில்லை. அந்த ஹியூமன் வில் அது விட்டு கொடுக்க முடியவில்லை. அதாவது நான் இன்னும் என்ன அதிகம் செய்யணும்னு அவன் தான் கேட்டான். சம்டைம்ஸ் வி ஆர் மோர் கியூரியஸ் டு நோ தேன் டு ஒபே. மத்தேயு 19 நீங்கள் வாசிக்கிறோம். சில இடத்துல தேவன் மேல கோபம் வந்துடும், ஆகவே முடியாது. சில இடத்துல இது தெரியும் இதான் ரைட்டுன்னு, ஆனாலும் டெலிபரேட்லி வாக்கிங் அவே. சுயம் நம்மிலே போராடுகிறதுனாலே முடியவில்லை. சரண்டர் லைக் ஜீசஸ், சரண்டர் லைக் ஜீசஸ், சரண்டர் லைக் ஜீசஸ். நாட் மை வில், லெட் யுவர் வில் பி டன். இங்கே பாருங்க, பிதாவின் சித்தம் எப்பொழுதும் அட்ராக்டிவாக இருக்காது. பிதாவின் சித்தம் எப்பொழுதும் கிளாமரஸாக இருக்காது. பிதாவின் சித்தம் எப்பொழுதும் நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆண்டவருடைய சித்தம் என்று வரும்பொழுது கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் அது உபத்திரவப்பட்டாலும் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை செய்வேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் கீழ்ப்படிய முடியும், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முடிவிற்கு வந்துவிட்டோம். நிறைய தெரிந்து கொள்வதை விட தெரிந்த காரியத்தை கீழ்ப்படிவது மேல். இட்ஸ் பெட்டர் டு நோ ஒன் ட்ரூத் அண்ட் ஒபே தட் ஒன் ட்ரூத் தேன் ஆக்சுவலி டு நோ 5 ட்ரூத் அண்ட் ஒபே none. 5 சத்தியங்களை அறிந்து 5க்கும் கீழ்ப்படியாமல் இருப்பதை விட ஒரு சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிவது மேலான காரியம். ஒவ்வொரு முறை பைபிளை படிக்கும் பொழுதும் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் உங்களை குறித்து வசனம் என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனை அல்ல என்று ஆண்டவர் சொன்னார் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே. என் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மேத்யூ சாப்டர் 7. திருப்பி வாசிக்கிறேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனை அல்ல, என் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பிரசங்க தொடரை நாம் 6 பகுதியை கேட்டுவிட்டோம். லவ்விங் அண்ட் லிவிங் தி ஸ்கிரிப்சர்ஸ். உயிர் நிறைந்த வேதத்தை நேசிப்பதும் உன்னத வாழ்வை வாழ்வதும் என்ற இந்த போதனை தொடரை 6 செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவதாக என்ன படித்தோம்? வேதத்தின் சிறப்பும் அது நம்மை ஆசீர்வதிக்கும் விதமும் என்ற தலைப்பிலே முதலாவது பகுதியை பார்த்தோம். அடுத்த 2 வேத வாசிப்பை இன்பமாக்கி கொள்வது எப்படி, செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன். 8 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன். 4வதாக வசனமாகிய விதையை கேட்கும்போது நமது இருதயம் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறது, அந்த 4 விதமான நிலத்தை குறித்து நாம் தியானித்தோம். இயேசுனுடைய அந்த ஓமை, த பேரபிள் ஆஃப் ஜீசஸ். 5வதாக வேத வசனத்தை தியானிப்பது எப்படி, தியானிப்பதனால் உண்டாகும் நன்மைகள் என்று பார்த்தோம். 6வதாக இப்பொழுது இந்த ஃபைனல் செஷனில் கீழ்ப்படிவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையினாலே உண்டாகும் சாபங்கள், கீழ்ப்படிவதற்கு உண்டாகும் தடைகள், 3 தடைகளை நாம் பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த வசனத்தின் மேன்மையை குறித்து இன்னும் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பொருத்தி கொள்ள முடியும் என்று இன்னும் பல காரியங்களை பேசலாம். நானே இன்னொரு 3-4 செஷன் பேச முடியும். ஆனால் இந்த 6 செஷன் நமக்கு போதுமானது. டு ஹாவ் அ குட் ஸ்டார்ட். ஆமென். a believer and God's word. ஒரு விசுவாசியும் தேவனுடைய வசனமும் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த பைபிளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல கேட்போம், வாசிப்போம், முறையாக படிப்போம், மனப்பாடம் செய்வோம், தியானம் பண்ணுவோம், எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிவோம். loving and living the scriptures. God bless you. இந்த 6 செய்தியை, தொடர் செய்தியை கேட்ட நீங்கள் உங்களுடைய வேத வாசிப்பு அதிகரிக்கும்,
உங்களுடைய வேதத்திற்கு கீழ்ப்படுகிற தன்மை கூடுதலாகும். நீங்கள் வேதத்தை தியானிக்கிற பழக்கத்திற்குள்ளே வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். காட் bless you. wishing God's very best for you always. ஆண்டவருடைய பெஸ்ட்டை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. wishing you God's very best always. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can I just pray for you? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த போதனைகளை எல்லாம் ஆண்டவரே தொடர்ந்து பொறுமையோடு கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா நிராகரிக்கிற கடைசி காலத்திலே வாழுகிறோம். ஆண்டவரே, கடைசி காலத்திலே வஞ்சகம் உண்டாகும் என்று மத்தேயு 24 நீர் மறுபடியும் சொன்னீர். ஆண்டவரே, 3 முறை எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தீர் about the deception in last days. Lord, we know that people get deceived only because they do not know the word of God. வசனத்தை தெரியாததினால்தான் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு வசனத்திலே நன்றாக நாங்கள் வேர்விட ஊறியிருக்க வசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இருதயத்திலே வைத்துக்கொள்ள, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இரவும் பகலும் தியானிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, நாங்கள் இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானித்து கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கை உடைய வசனத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும். So that Lord, we can become the person that you want us to be and do the thing that you want us to do. Thank you Lord. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாகவும் 2 Timothy 3:16 அதை சொல்லி தான் ஆரம்பித்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவன் விரும்புகிற நபராக மாறுவதற்கும், நீங்கள் தேவன் செய்ய சொன்ன காரியத்தை செய்வதற்கும், to become the person God wants you to become and to do the thing that God wants you to do. The word of God is important. God bless you. Thank you for hearing me. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த 6 செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களை கேட்க வையுங்கள். உங்கள் குடும்பத்தாரை கேட்க வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.